ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வளர்ச்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கருமுட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்க்கு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வந்து ஐவிஎஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மல் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கருமுட்டையோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ட்ரிங்க் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஐயுஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இதை ரெகுலராக எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த்துக்கும் இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சி க்ரோத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரிங்க்கு எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கருமுட்டோட வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரு ஃபார்ம் ஆகி அது உங்கள் கர்ப்பப்பையில் தங்கி அது வளர்கிறதுக்கு வந்து அந்த கருமுட்டையில் இருக்க குரோமோசோம்ஸும் அதோட ஹெல்த்தினஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது உங்கள் கர்ப்பப்பையில் தங்கி அது வந்து நல்லா வளரும். ஒரு சிலர் பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து கரு ஃபார்ம் ஆகிடும், ஆனால் வந்து அது வந்து உங்கள் கர்ப்பப்பையில் தங்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ட்ரிங்க் கொடுக்கறது மூலமாக கண்டிப்பாக வந்து கருமுட்டையோட வளர்ச்சியும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில்வர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இல்லை எங்கிட்ட பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குனாலும் நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஒரு லிட்டர் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கணும். அந்த லெமனில் வந்து ஃபுல் லெமன் போடணுமா, ஹாஃப் லெமன் போடணுமா இல்லை. ஒரு லெமனை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுவாங்கள்ல, அப்படி கட் பண்ணையில் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் லெமனில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ இது கருமுட்டையோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா வந்து அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஸோ வந்து அது வந்து உங்களுடைய கருமுட்டை ஒரு சில குவாலிட்டியை வந்து டிக்ரீஸ் ஆகிறத வந்து கம்மி பண்ணி அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்னா ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த ஹாஃப் பீட்ரூட்டை அந்த தண்ணியில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் இல்லாட்டி சியா சீட்ஸ் எடுத்துக்கணும். ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கலந்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இதை நீங்கள் வந்து இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஸ்பூன் போடலாம். அதை நீங்கள் ஊறி உங்களுக்கு வந்து பல்ஜாய் வரும். குடிக்கும்போது உங்களுக்கு ட்ரிங்க்கில் வந்து குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து துருவி நீங்கள் உள்ளே போடுறதுனா போட்டுக்கலாம். அது உங்களோட இதை பொறுத்து இருக்குது. ஒரு வேளை எனக்கு கோல்டு பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் வந்து லைட்டாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சிட்டு நீங்கள் மற்றபடி எப்பவும் போல் வெந்தய தண்ணி, சீரக தண்ணி இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்கன்னா குடிச்சிட்டு, இது ரெகுலராக வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து 1 லிட்டர் தண்ணி இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கும்போது இது வந்து உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணும். அதே நேரத்தில் கருமுட்டை வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு அதாவது வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இந்த ட்ரிங்க்கில் இருக்குது. அதனால் இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் கேஷுவலாக இவங்க தான் ஃபாலோ பண்ணணும், இவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னலாம் இல்லை. தாராளமாக இதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து ஆல்ரெடி 1 லிட்டர் நீங்கள் கவர் பண்ணுறதுனால இன்னும் 2 லிட்டர் தண்ணி மட்டும் குடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குக்கு வந்துடும். அதனால் வந்து இது வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட எக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? இது அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.